Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து அன்போடும் மனதுருக்கத்தோடும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நடத்துவார். ஆனால் அவ்வாறு அவரால் நடத்தப்பட நீங்கள் உங்களை முற்றிலும் அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என் சிந்தனைகளையும் நினைவுகளையும் நீதியின் பாதையிலே நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். தாவீது ராஜா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று உற்சாகமாய் சொன்னார். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரை மேய்ப்பராய் நின்று உங்களை வழி நடத்த வேண்டும். சில பகுதிகளை கர்த்தர் நடத்துவதற்கு விட்டு கொடுத்தாலும் சில பகுதிகளில் உங்களை நீங்களே நடத்தி செல்ல விரும்புகிறீர்கள். ஆகவேதான் பல வேளைகளில் தேவனுடைய சித்தத்துக்கும் உங்களுடைய வழிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. கர்த்தர் உணவும் உடையும் தருகிறதற்கு மட்டுமே மேய்ப்பனல்ல, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவரது கோலும் தடியும் உங்களை தேற்றும். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சென்று சேரும் வரையிலும் நித்தியம் வரையிலும் அவர் உங்களை வழி நடத்துவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவி கொடும் என்று சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல உள்ள முருகி ஜெபியுங்கள். மேய்ப்பன் எல்லா ஆடுகளையும் ஒன்று போல நடத்துவதில்லை. மந்தையில் சில கரவலாடுகள் இருக்கும், சில சினையாடுகள் இருக்கும், சில பலவீனமான ஆடுகள் இருக்கும், சில ஊனமுற்ற ஆடுகள் பின்தங்கி நடக்கக்கூடும். ஒவ்வொன்றையும் அதனுடைய நிலைமைக்கு ஏற்றாற்போல மேய்ப்பன் அன்போடு நடத்தி செல்வான். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தனது ஜீவனையே தரக்கூடிய ஒருவரை நாம் மேய்ப்பராக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! கர்த்தர் எவ்வளவு அருமையாய் நம்மை வழிநடத்தி செல்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள். கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் எத்தனை அருமையானவை! எல்லா ஆசிர்வாதங்களும் உங்களுக்காகவே கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் அதை உரிமை பாராட்டி சுதந்தரித்துக் கொள்ளும் போது அவை ஆம் என்றும் ஆமேன் என்றும் விளங்குகின்றன. சில ஏரி குளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடும், ஆனால் கோடைக்காலம் வரும்போது தண்ணீர் வற்றிவிடும்.
தமிழ்நாட்டில் அநேக ஆறுகள் உண்டு. மழைக்காலத்தில் அவற்றில் தண்ணீர் ஓடினாலும் மற்ற காலங்களில் மணல்தான் இருக்கும். கொஞ்ச காலம் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன, பிறகு வறட்சி காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வறண்டு போவதில்லை, வற்றி போவதில்லை, துவண்டு போவதில்லை. நீங்கள் வற்றாத நீரூற்றாய் விளங்குகிறீர்கள். கர்த்தர் உங்களை வற்றாத நீரூற்றுக்கு ஒப்பிடுகிறார். வற்றாத நீரூற்றிலிருந்து வருடம் முழுவதும் இனிமையான தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆசிர்வாதம் ஒருபோதும் வற்றி போவதில்லை. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளும் கிருபைகளும் ஆசிர்வாதங்களும் வற்றி போவதே இல்லை. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவீர்களாக. இந்த நீரூற்றானது குறைவை நிறைவாக்கும் ஒரு நீரூற்று ஆகும். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வீட்டில் குறைவு ஏற்பட்டது. கடனை தீர்க்க முடியாத நிலை. ஆனால் கர்த்தர் அந்த வீட்டிலுள்ள பானையில் நீரூற்றை சுரக்க செய்தார். அந்த குடத்திலிருந்து எண்ணெய் சுரந்து வந்து கொண்டே இருந்தது. காலியான பாத்திரங்கள் இருக்கும் வரையிலும் அது வற்றி போகவே இல்லை. அந்த பானையில் எண்ணெய் இருந்தது போல உங்களுக்குள் ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கிறது. அது ஒரு நீரூற்று அல்லவா? நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று இயேசு சொன்னாரே. உலகத்தார் தாகத்தினால் நாவறண்டு தவிக்கிறார்கள். ஜீவ நீரூற்று எங்கே என்று தேடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி உண்டு பண்ணுவேன். கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவர். அவர்தான் ஜீவ தண்ணீரை தருகிறவர். உலக மக்கள் சிற்றின்பங்களையும் பாவங்களையும் பணத்தையும் தாகத்தோடு தேடுகிறார்கள். ஒரு நாளும் அவர்கள் திருப்தி அடைகிறதில்லை. ஆனால் கர்த்தரோ உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதுடன் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றும்படி உங்களுக்குள் இருந்து நீரூற்றை பொங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நீரூற்றாய் இருக்கிறபடியால் கர்த்தரை துதிப்பீர்களாக. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. நீர் ஒருவரே என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆசிர்வதிக்க முடியும். நீர் ஒருவரே என்னை திருப்தியாக்குகிறவர் என்று எப்பொழுதும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வறட்சியான காலங்களிலும் என்னை நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீரே என் மேய்ப்பன். இந்த நாளிலும் உமது அற்புதமான வழிகளில் என்னை வழி நடத்தும். நீர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நடத்தி செல்லும். நீரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் ஒரு குறைவுமில்லாமல் என்னை நடத்துவீர் என்று நான் நம்புகிறேன். அன்போடும் கரிசனையோடும் என்னை வழி நடத்துவதாக நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நீர் என் வாழ்க்கையின் மேய்ப்பராக இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.